கனமழை காரணமாக நெல்லை மாவட்டம் கீழநத்தூர், கோட்டூர் உள்ளிட்ட கிராமங்களில் 5000 ஏக்கர் அளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. விவரங்களோடு செய்தியாளர் மாதவன் இணைகிறார். பேசலாம் மாதவன். கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறத காட்சிகள்ல பார்க்க முடிகிறது. இந்த தண்ணீரை நம்மளால ஒரு 3 நாளைக்குள்ளே உடனடியாக வெளியேற்றப்பட்டு பயிர்களை காப்பாற்றக்கூடிய சூழல் அங்க இருக்கா? இப்போ திருநெல்வேலியில் பெஞ்ச கனமழையின் காரணமாக திருநெல்வேலியில் கோட்டூர், நத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நம்ம ஒளிப்பதிவாளர் காட்டிகிட்டு இருக்காரு, நீங்களே பார்ப்பீங்க. சுமார் 5000 ஏக்கர் அளவுக்கு நெற்பயிர்கள் உள்ள மூழ்கி இருக்கு. உள்ள கிட்டத்தட்ட இடுப்பளவு தண்ணி நம்ம நிற்கிறோம். இடுப்பளவில் பயிர் இருக்குது. பயிர் வந்து பார்த்தீங்கன்னா 20 நாள் பயிர் தான். இது அதிகபட்சம் போனால் ஒரு முழங்கால் அளவுக்கு தான் பயிருடைய வளர்ச்சி இருக்குது. அதுக்கு மேலே இடுப்பளவுக்கு தண்ணி நிற்கிது. இதுக்கு என்ன காரணம்? அருகில் உள்ள கருங்கல்ங்கிற குளம் வந்து உடஞ்சிருக்கிறதுனால அதில் உள்ள தண்ணியும் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. தாமிரபரணி யாரும் அங்கே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா தண்ணியும் இப்படியே தான் போய் தாமிரபரணியில் போய் விழுந்து போகுது. இருந்த பொழுதிலும் ஏற்கனவே 3 நாளாக பயிர் வந்து தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. மறுபடியும் இன்னும் இது வடிகிறதுக்கு இன்னும் அப்படியும் ஒரு 4-5 நாள் ஆணுச்சுன்னா இந்த பயிர் எதுவுமே காவந்து பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாத சூழல் தான் இருக்குது. ஒவ்வொரு விவசாயியும் ஏக்கருக்கு 20,000 to 25,000 ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. நம்மள்ட்ட ஒரு விவசாயி இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம், நீங்கள் எவ்வளோ ஏக்கர் பயிர் பண்ணியிருக்கீங்க, என்ன பயிர் பண்ணியிருக்கீங்க? எல்லாமே 51 பண்ணியிருக்கோம். ஒரு 70 மக்கள் ரூபாய் நட்டுருக்கோம். இன்றைக்கி ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் செலவு. இன்றைக்கி ஒரு 70 மக்கள் ரூபாய் நான் பயிர் பண்ணியிருக்கோம். ஒரு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்கு. 20 நாளில். இதுக்கப்புறம் இன்னொரு 2 நாளில் தண்ணி வடிஞ்சால் இப்போ தப்பிக்கும், இல்லை எல்லாமே இதாகிடும். அவர் சொல்கிறத கேட்டுறீங்க. அவரே கிட்டத்தட்ட 50 ஏக்கருக்கு மேலே இப்போ பயிர் பண்ணி அந்த ஏரியாவில் மொத்தம் 5000 ஏக்கருக்கு மேலே இருக்குது. இதில் இவர் மட்டுமே 50 ஏக்கருக்கு மேலே பயிர் பண்ணியிருக்காரு. லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணதாகவும் சொல்லியிருக்காரு. இப்போ உடனடியாக அந்த குளத்தை சீரமைக்கணும். ஏன்னா குளத்துலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பிரச்சனை இருக்குது. அந்த குளத்தை சீரமைச்சாதான் தண்ணி அங்கே ஸ்டாப் ஆகும். அங்கே ஸ்டாப் ஆனால் தான் இங்கேருந்து தண்ணி போய் ஆற்றுல வடி தண்ணி போயிட்டு தான் இருக்குது. தாமிரபரணி ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த தண்ணி ஃபுல்லாக அங்கே தான் போயிட்டு இருக்கு. ஆனால் மேன் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறதுனால தண்ணி வடிகிறதுக்கு இன்னும் 4 நாள் ஆகும் கண்டிப்பாக. அதனால் ரொம்ப பயிர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலையில் உரிய கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்கணும்னு கேட்டிருக்காங்க. விவசாயிகள் பயிர் காப்பீடு செஞ்சிருக்கிறாங்களா? அதே போல நிகழ்விடத்திற்கு அதிகாரிகளோ அமைச்சர்களோ யாராவது நேரடியாக வந்து பார்வையிட்டு விவசாயிகளை சந்திச்சு பேசியிருக்காங்களா? இந்த இடத்துல வந்து நேற்று கிட்டத்தட்ட இந்த இங்கே பார்க்கக்கூடிய மரம் அளவுக்கு தண்ணி இருந்திருக்கு. அந்த சைடில் ஒரு கார் கூட மூழ்கி இருக்கு. நேற்று 2 பேரை வந்து ரெஸ்கியூ பேரிடர் மீட் பண்ணி தான் மீட்டிருக்காங்க. இந்த பகுதிக்கு இப்போ காவல்துறையெல்லாம் இங்கே இருக்காங்க. காவல்துறையெல்லாம் இங்கே இருக்காங்க. மற்றபடி அதிகாரிகளோ மற்ற யாரும் இங்கே வரல. ஏன்னா இந்த விட பிளாக் ஆகிட்டு, இதுக்கு அந்தண்ட ஒரு 2-3 கிராமம் இருக்குது. இதோட பிளாக் ஆகி தான் நிற்கிது. இதுக்கு அந்தண்ட போகணும். அது மேட்டு பகுதி தான். ஆனால் இந்த இடத்துலேருந்து அந்த தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்த பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. காவல்துறையினரும் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி அந்த பெஞ்ச மலையில் மூழ்கின கார் இருக்குது பாருங்க, காரை நிமித்திருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தி உரிய நிவாரணம் கொடுங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி 3 நாள் ஆகிட்டு, இன்னும் ஒரு 4 நாள் இருந்தால் கண்டிப்பாக அழுகி போயிடும். அதனால் மகசூல் இழப்பு ஏற்படும், உரிய விலையும் கிடைக்காது. அதனால் எங்களுக்கு உரிய நிவாரணம் கேட்டிருக்காங்க. பயிர் காப்பீடுங்கிறது நம்ம டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 15 முடிஞ்சிருச்சு. இந்த பகுதியில் பயிர் காப்பீடு வந்து சரிவர பண்ணியிருக்காங்களா என்னென்னு சரிவர விவசாயிகள்கிட்ட கேட்குறப்ப நாங்கள் பண்ணன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு பேரிடர் நிதியிலேருந்து நிவாரணம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பயிர் காப்பீடும் செஞ்சிருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள். ஆனா ஏராளமான பயிர்கள் வந்து தண்ணீர்ல மூழ்கி வீணாகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. விவசாயிகளுடைய பிரச்சனைகளை வந்து காட்சிப்படுத்தி இருக்கும். உரிய விரைவிலே அவர்களுக்கு இழப்பீடு தொகையும் நிவாரண தொகையும் வழங்கப்படும் எதிர்பார்க்கலாம். களத்திலிருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மாதவன்.